அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பெரம்பூர் திருச்சி கிழக்கில் முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்றதற்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். முதலமைச்சர் விஜயின் தேர்தல் வெற்றி எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அவர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் தொகுதி மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளுடன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில் இவரது வெற்றியை எதிர்த்து பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் RD சேகர் மற்றும் அதே போன்று தினேஷ் லட்சுமி நாராயணன் ஆகியோரும் திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட இனிக்கோ இருதயராஜ் உள்ளிட்டோர் சார்பிலும் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்குகளில் தேர்தல் விதிமுறைகள் பல மீறப்பட்டிருப்பதாகவும் அதே போன்று சொத்துக்கள் விவரங்கள் முறையாக தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் மேலும் குற்ற வழக்குகள் உள்ளிட்டவைகள் சரியாக தேர்தல் மனுக்களில் தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் எனவே ஒரு தேர்தல் வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும் எனவும் மேலும் அவரது வெற்றியை ரத்து செய்ய வேண்டும் எனவும் இந்த வழக்குகள் அனைத்தும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் அனைத்தும் இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி V. லட்சுமி நாராயணன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி இந்த வழக்கை பொறுத்தவரை பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய விஜய் மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டார். அதே போன்று திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட திமுகவின் வேட்பாளர் இனிக்கோ இருதயராஜ் தாக்கல் செய்த அந்த மனுவில் சில குறைபாடுகள் இருப்பதாகவும் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் எனவும் நிவர்த்தி செய்த பிறகு 3 வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் எனவும் நீதிபதி லட்சுமி நாராயணன் உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அடுத்த விசாரணை 3 வாரத்திற்கு வரும். அப்பொழுது அனைத்து தரப்பினரும் தேர்தல் ஆணையம் மற்றும் முதலமைச்சர் விஜய் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். இதே போன்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிரான தேர்தல் வழக்கிலும் பதில் மனு தாக்கல் செய்ய ஆதவ் அர்ஜுனா மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதே போன்று முன்னாள் அமைச்சர் ஏவா வெற்றியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி வரத சக்கரவர்த்தி இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மற்றும் தேர்தல் ஆணையம் ஆகியோர் 4 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.